மார்புல விஷத்தை தடவி அந்த குழந்தைக்கு கடைசியா பால் ஊட்டுவேன். வா செல்லம் வா, நீ எவ்வளவு அழகா இருக்க. உன்னோட வயிறு காலியா இருக்கு, உனக்கு பசிக்கும், கவலையே படாத. கவலைப்படாத, உன்னோட பசிய தீர்க்க நான் பால் கொடுக்கிறேன். சதுர்பூத்னா பால் கொடுத்த குழந்தையை கொல்ல நினைத்தாள். ஆனால் சிசுரூபம் கொண்ட கிருஷ்ணா அவளுடைய உயிரை பறித்தார். அடக்கடவுளே, என் குழந்தை, என் செல்வமே, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஹே பிரபு, இந்த ராட்சசி எப்படி இங்க வந்தாள்? ஐயோ, இது பூத்னா. இவ்வளவு கொன்னது யாரு? அட, இங்க பாருங்க, குழந்தை. இந்த சின்ன குழந்தை தான் இந்த ராட்சசிய கொன்னு இருக்கு. ராட்சசிய கொன்னு இருக்கு. அடே, இது ஒரு சாதாரண குழந்தை இல்ல, அதுகிட்ட ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்கு. உனக்கு உன் குழந்தைய நினைச்சா பெருமையா இருக்குமே. ஐயோ, என் குழந்தை மேல திருஷ்டி போடாதீங்க. ஆண்டவன் கருணையால என் செல்வம் பழச்சிட்டான். இனி ஒரு நிமிஷமும் அவனை என் கண் பார்வையில் இருந்து விடமாட்டேன். இந்த பூத்னா எங்க போயிட்டா? எனக்கு மனசே சரியில்லை. எனக்கு அவ ஒரு செய்தியாவது அனுப்பியிருக்கலாமே. நான் அவளுக்கு கொடுத்த வேலை முடிந்ததா இல்லையா என்று தெரியவில்லையே. மகாராஜா, உங்களுக்காக ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். சொல்லு, என்ன செய்தி? அவள் எங்கே? சொல்லு. பூத்னா இறந்து போயிட்டா மகாராஜா. என்ன? பூத்னா இறந்து விட்டாளா? எப்படி? மறைக்காம சொல்லு. யார் அவளை கொன்றது? கோகுலத்துல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை தான் அவளை கொன்னுட்டதா சொல்றாங்க மகாராஜா. என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய்? ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை பூத்னா மாதிரி பெரிய ராட்சசியை வதம் பண்ண முடியுமா? அந்த குழந்தை என்னை கொல்லப் போகிறதா? எனக்காக யார் அதை வதம் செய்ய முடியும்? யார் 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 அதை யமலோகத்துக்கு அனுப்ப முடியும்? நான் அந்த குழந்தைக்கு முடிவு கட்டுகிறேன் மகாராஜா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அருமை, மிகவும் அருமை. திராணா பத்ரனே, வா, வந்து சீக்கிரம் புறப்படு. என் செல்வமே, என் தங்கமே. அம்மா, உன் குறும்புத்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. ஹே பகவானே, என்ன ஆச்சு? எழுந்திருக்க மாட்டேங்கிறானே, எழுந்துக்க மாட்டேங்கிறானே. சுவாமி, சீக்கிரம் இங்க வாங்க. பாருங்க, இவனுக்கு என்ன ஆச்சு தெரியல. அவனை எழுப்புங்க. ஹே பகவானே. சுவாமி,
ஏ பகவான், இது பெரிய சூறாவளி. அது நம்ம பக்கம் தான் வருது. சீக்கிரமா தூக்குங்க சுவாமி. என் செல்வத்தை இதுல இருந்து காப்பாத்திருங்க. உள்ள கொண்டு போங்க. சீக்கிரமா எழுப்புங்க, சீக்கிரம். அவனை என்னால தூக்க முடியல யசோதா. நான் தேடிட்டு இருக்கேன். நீ உள்ளே போ, நான் அவனை தூக்கிட்டு வரேன். நான் என் செல்வத்தை விட்டு போக மாட்டேன். ஹே பகவானே, எனக்கு இப்ப ஒண்ணுமே தெரியலையே. நீ எதுக்கும் கவலைப்படாத யசோதா, நான் என் மகனை விட மாட்டேன். ஐயோ என் குழந்தை, என் மகன். ஏ பகவான், ஏ பகவான், யசோதா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. யசோதா உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் பார்க்க முடியலையே. என் மகன் எங்க? நீதான் அந்த குழந்தையா? நீ வெறும் சாதாரண குழந்தை தானே. நான் உன்னை ஜடைமுடி மாதிரி நசுக்கிடுவேன். ரணவத் காட்டிலே பறந்து போனான். ஆனால் பிரபு தன்னோடு பாரத்தினால் அவனை விழ வைத்து அழைத்து விட்டார். வருக பண்டிதரே, வருக. நீங்கள் எங்களிடத்திற்கு வந்ததற்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிங்கள். எங்களை ஆசீர்வதிங்கள். தீர்க்க ஆயுசா இருங்க. பண்டிதரே, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை வரவழைச்சிருக்கோம். எங்க மகன் கோகுலத்தில் பிறந்து 3 மாசம் ஆச்சு. இப்ப அவனுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவனோட பெயர் சூட்டு விழாவை உங்க கையால் நடத்துங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு நல்ல பேரை யோசிங்க. வாசுதேவ், நானும் அந்த நல்ல காரியத்தை நடத்தத்தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தேவசாஸ்திரிகளோட குரு. நான் இந்த காரியத்தை செய்தால் இவன் உன்னுடைய மகன்னு தெரிய வரும். அதனால் அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க பண்டிதரே, கோகுலத்தில் சின்னதா ஒரு பூஜை வைங்க. அதுல என்னோட மகனோட பெயர் சூட்டு விழாவும் நடந்துரும். யாருக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க குருவே. அப்படியே செய்யலாம் வாசுதேவ். ரொம்ப நன்றி ஆச்சாரியாரே. நான் நந்துக்கு செய்தி அனுப்பிவிடுறேன். அவன் இதற்கான ஏற்பாடுகளை பூரணமாக செய்து விடுவான். உங்களுக்காக காத்துட்டு இருப்பான். நன்றி ஆச்சாரியாரே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆசீர்வதியுங்கள் ஆச்சாரியரே. நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு மிக்க நன்றி. எவ்வளவு அழகான குழந்தை. இந்த குழந்தை கிட்ட அதிகமான பழம் இருக்கிறதால எல்லாரும் இவனை பலவான்னு சொல்லுவாங்க. அவனோட குருவுக்கு பெருமை தேடி தருவான். இவனை எல்லோரும் ராம் என்று அழைப்பார்கள். இவனுடைய முழு பெயர் பலராம் என்று இருக்கும். இந்த குழந்தை எல்லா யுகத்திலேயும் அவதாரம் எடுத்திருக்கிறது. போன பிறவியில் இந்த குழந்தை மஞ்சள் நிறம் கொண்டு பிறந்திருக்கின்றது. இந்த அவதாரத்தில் கருநீலம் கொண்டு பிறந்திருக்கிறது. அதனால் இவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வந்தது. இந்த குழந்தையிடம் அழகு, செல்வம், புகழ், சக்தி, அமைதி எல்லாமே இருக்கும். இவனுடைய வளர்ப்பு மிக செல்லமாக இருக்கும்.
என்னையை யாரும் திருடி தின்றாலும் பார்வை இருந்த தப்ப முடியாது. வினையை யாரும் திருடி தின்றாலும் பார்வையில் இருந்த தப்ப முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டு விட்டிடும் வந்து விட்டான் இந்த நந்திலான். நீங்க என்ன செய்யற? உன்கிட்ட சொன்னேன்ல கிருஷ்ணாவோட உள்ள விளையாடுன்னு. எங்கே கிருஷ்ணா? அவன் உள்ளே இருக்கா அம்மா. அட இல்ல, திரும்பவும் இல்ல. பலராம், நீ பானையை உடைச்சியா? உண்மையை சொல்லு. 3 நாள் 2 பானை உடைஞ்சிருக்கு. இப்ப எனக்கு உண்மை தெரியணும். கிருஷ்ணா தான் இங்க இருந்தா அம்மா. கிருஷ்ணா தான் உடைச்சிருக்கணும். கிருஷ்ணனா? அவன் சின்ன பையனாச்சே. அவனால எப்படி இந்த பானையை இறக்க முடியும்? நான் உண்மைதான் சொல்றேன்மா. அவன் தான் பானையை உடைச்சிருப்பான். நீ அவனையே கேளேன். சரி சரி, நிச்சயமா அவனை கேக்குறேன். நீ வா, நீ குளியல் அறையில போய் கை கால் கழுவு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. அட கிருஷ்ணா. என்னம்மா? இங்க வா. நீ இந்த வெண்ணெய் பானையை நீ உடைச்சியா? வெண்ணெய் பானையா? இல்லம்மா, நான் உள்ளே விளையாடிட்டே இருந்தேன். உன் பேர் எனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க வா, உன்னோட வாயை தர. இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும் நீ உண்மை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு. கிருஷ்ணா, ஹே கிருஷ்ணா, ஓடாத, நில்லு, இங்க வா, நில்லு. இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடும் யார் வெண்ணெய் திருடினதுன்னு. நான் உனக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். பானையை உடைச்சு வெண்ணெய் திருடினியா? அம்மா, முதல்ல நீ என்ன பிடியே. நில்லு, என்ன ஓட வைக்காத. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பல்ராம், நீ அந்த பக்கம் போ. கிருஷ்ணா, இப்ப நீ